ஒரு நாள் ஒரு இளைஞன் புத்தரிடம் கோபத்தோட வந்தான். அவன் முகம் சிவந்து இருந்தது. குரல் நடுங்கியது. மனசு முழுக்க வெறுப்பு. அவன் புத்தரிடம் கேட்டான், என்னை காயப்படுத்தினவங்களை எப்படி மன்னிக்க முடியும்? நான் நல்லவனா இருந்தேன். ஆனா அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க. புத்தர் சில நிமிஷம் அமைதியா இருந்தார். பிறகு ஒரு எரியும் நிலக்கரியை கையில் எடுத்த மாதிரி செய்து கேட்டார், இந்த நிலக்கரியை நீ ஒருத்தர் மேல வீசணும்னு நினைச்சா? முதல்ல யாரோட கை எரியும்? இளைஞன் சொன்னான். என்னோட கைதான். புத்தர் மெதுவா சிரிச்சார். அதே மாதிரிதான் கோபமும். நீ யாரையாவது வெறுக்கிறப்போ முதல்ல காயம் ஆகுறது உன் மனசுதான். அந்த இளைஞன் அமைதியானான். புத்தர் தொடர்ந்தார், மன்னிக்கிறது அவங்க செய்ததை சரி என்று சொல்லுறது இல்லை. ஆனா அவங்க செய்த தவறுக்காக உன் மன அமைதியை நீ தண்டிக்காம இருக்கிறது. அந்த வார்த்தை கேட்ட பிறகு அவன் கண்கள்ல கண்ணீர். ஏன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான். பல வருடமா அவன் சுமந்து வந்த கோபம் வேற யாரையும் இல்ல, அவனையே எரிச்சுக்கிட்டு இருந்தது. சில நேரம் வெற்றி அடைகிறது பெரிய விஷயம் இல்லை, அமைதியா தூங்குற மனசு கிடைக்கிறதுதான் பெரிய விஷயம். அதனால உங்களை காயப்படுத்தின எல்லாரையும் மறக்க முடியலன்னாலும் அந்த வலியோட வாழ்ற தண்டனையை உங்களுக்கு நீங்களே கொடுக்காதீங்க. ஏன்னா கோபம் பிடிச்சுக்கிட்டு இருப்பது மற்றவருக்காக விஷம் குடிச்சிட்டு அவங்க காயம் ஆகணும்னு எதிர்பார்க்கிற மாதிரி. சில நேரம் விடுறது தோல்வி இல்ல, அமைதியை தேர்வு செய்றது.